இந்த வாரத்தில் நாம் சில வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் நாம் வாசிக்க போகிறோம். பக்கம் 510வது பக்கம் வாசியுங்கள். இவ்வளவுதானா? சத்தமா பேர் பேரா எழுதியிருக்கிற முன்னாடி ஒரு சவுண்டு, பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. சரிங்களா? சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். நிச்சயமா இது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வாசிப்போம். வாசிங்கள். பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாய் இருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு ஓகே, போதும். அங்க நம்ம பார்க்கிறோம், அவர்கள் இங்க செழிப்புள்ள இடத்தை அடைந்ததாய் பார்க்கிறோம். நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கன்னா அமெரிக்கா இல்லை, அமெரிக்கன்னா என்னது? அமைதலோடு சமாதானத்தோடு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் சமாதானத்தோடு காணப்பட்டதான அந்த நிலைகள், சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பார்க்கிறோம். இது என்னன்னா, இந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேலில் யூதா சிமியோன் என்று சொல்லி 2 பேர் தன்னுடைய வம்சங்களின் பிரகாரமாய் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 பேர்கள் தான் இஸ்ரவேலிலே மிகவும் பலத்தவர்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல்ல மொத்தம் 12 கோத்திரம் உண்டு. அந்த 12 கோத்திரத்தில் யூதா என்ற கோத்திரமும் சிமியோன் என்ற கோத்திரமுமா இருக்கிற 2 கோத்திரமும் எப்படி இருந்துச்சாம்? பயங்கரமாய் அவர்கள் பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவருடைய கூட்டங்கள் மிகவும் பெருகினவைகளாய் இருந்தது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கென்று சொல்லி ஒரு நேர்த்தியான ஒரு இடத்துக்கு நேராக என்ன செய்கிறார்கள்? கடந்து போகிறார்கள். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேட இடங்களுக்கு அவர்கள் சரியான இடத்திற்கு போகும்படியாக அவர்கள் கடந்து போனது எங்கன்னா பள்ளத்தாக்குக்கு அவர்கள் கடந்து போனார்கள். பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் அங்க பார்க்கிறார்கள் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமைதலுள்ள இடத்தையும், அடுத்து சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆமென். ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு இவைகளிலிருந்து கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் தேவன் சொல்லுகிறார், சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கஷ்டத்தை அல்ல செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவர் விளக்கரையங்களை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் சில காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும், சில காரியங்களை தேட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில சில பிரயாணங்களுக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். பள்ளங்களுக்கு கீழாக கீழ்ப்பறம் மட்டும் போய் அப்படின்னா
பள்ளத்தாக்குல கீழ்ப்புறம் மட்டும் இருக்கிறதுல இன்னும் கீழே அடியில போய் பிரயாணப்பட்டு போய் அவர்கள் தேட வேண்டியவர்களை தேடினதனுடைய விளைவுதான் நாம் பார்க்கிறோம். சுகமும் அமைதலும் உள்ள நல்ல மேய்ச்சல் உள்ள விஸ்தாரமான இடத்தை அவர்கள் கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான இடத்தை, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய கண்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமாய் கண்டுபிடிக்க வைப்பார் என்பதில் மாற்றமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய தேவ ஜனமே, நீ அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் ஒரு நாள் அவரை நம்பி தேடுகிற பிள்ளையாய் இருக்கிற ஒரு நாள் தேவன் உன்னை பார்க்கும்படியாக அல்ல, கண்டுபிடித்து அவைகளை அனுபவிக்க தேவன் கிருபை செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யூதா தேவனை துதிக்கிற கோத்திரம், சிமியோன் இஸ்ரவேலை சார்ந்ததான கோத்திரமாய் இருந்த இந்த கோத்திரத்தின் பிள்ளைகளை தேவன் கஷ்டப்பட விடவில்லை. தேவன் அவர்களை தேடினதான செயல்பட்டதான செயல்களை தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களுடைய நிலைகளிலே கர்த்தர் ஸ்திரப்படுத்தி அவர்களை கண்டுபிடிக்க வைத்தார். நல்ல ஒரு அமைதியுள்ள இடத்தை தேவன் கண்டுபிடிக்க வைத்தாரே. நிச்சயமா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களையும் உங்களுடைய கோத்திரத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததியும் கர்த்தரை தேடி அவரை நம்பி நீங்கள் உங்களுடைய பிரயாணங்களில், நீங்கள் பிரயாண வாழ்க்கை என்ற பிரயாணத்தில் நீங்கள் காணப்படுகிற பட்சத்தில் தேவ அமைதல் உள்ள சுகமுள்ள விஸ்தாரம் உள்ள நிலைகளுக்கு நேராக தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்துவது நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேடுகிற உங்களை கர்த்தர் கண்டுபிடிக்க வைப்பார். பள்ளத்தாக்கின் வழியாய் போகிற உங்களை விஸ்தாரமான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார் என்பதில் மாற்றமில்லை. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறபடினால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கண்டுபிடிக்கக்கூடிய ஆசீர்வாதமான நிலைகளை பார்க்கத்தக்கதான அனுபவிக்கக்கூடியதான நிலைகளை நம்மளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவன் தருகிறவராய் இருக்கிறார். இந்த யூதாவுக்கும் சிமியோனுக்கும் கோத்திரத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர், வம்சத்துக்கு கர்த்தர் செய்தா இருக்கிறாரே, இன்றைக்கும் நம்மளுக்கும் அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வம்சம் எல்லாமே, உங்க பிள்ளைகள் எல்லாருமே, சொல்லுங்க, உங்க குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாருமே, உங்க மொத்த கூட்டமே கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். ஆமென். கர்த்தரை தேடினவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு சில காரியங்களை இவைகளோடு தொடர்ச்சியாய் நான் சொல்லுகிறேன். தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் தேவனை தேடும்போது நம்ம எப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் நம்மளுக்குள்ளாய் கடந்து வரும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்முடைய வழிகளுக்கு நேராக கர்த்தர் நடத்துவாராக. முதலாவது பார்க்கிறோம், இந்த 4ஆம் அதிகாரத்தில் துவக்கத்திலேயே நாம் பார்க்க முடியும். துவக்கத்தில்னா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒருவனை குறித்து சொல்லப்படுகிறது. யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிங்கள், 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க, யாபேஸ்னா என்ன அர்த்தம்? துக்கத்தோட பெற்றெடுக்கப்பட்டவன். இவனை பெற்றதுனால எனக்கு எல்லாமே கஷ்டம் அப்படி சொல்லி அவனை பார்க்கும் போதே முகம் சலித்து சந்தோஷமாய் சிரிச்ச முகத்தோடு அல்ல, அவனை பார்க்கும் போதே முகத்தை கோணலாய் வைத்து சலித்து மிகவும் வேதனைகளோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி அவனுடைய தாய் அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று சொல்லி பேர் வைக்கிறாள். ஓகே, வாசியுங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து
அதற்கு என்னை விலக்கி காத்து அருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் தேவன் அருளினார். ஆமென். முதல் காரியம், நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்களை கண்டடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த யாபேசனுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். உன்னுடைய தாய் உன்னை துக்கத்தோட பெற்றிருக்கலாம்பா, நீ பிறக்கும் போதே நீ மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் காணப்பட்டிருக்கலாம்பா, வசதியே இல்லாமல் இருக்கலாம், தாய் தகப்பன் கூட சில வேளை இல்லாமல் இருந்திருக்கலாம், உன்னுடைய சூழ்நிலைகள் ஆதரிக்கிறதுக்கு எந்த ஒரு நல்ல நிலைமைகள் இல்லாமல் இருக்கலாம், உன் பேர் என்னன்னாலும் சொல்லலாம். அவன் ஒரு எண்ணத்தை எண்ணுகிறான், என் தாய் என்னை இப்படியெல்லாம் என்னை பெற்றெடுத்து எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வைத்தாலும் அவன் செய்கிறான், நான் என் தேவனை நோக்கி. 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஆமென். இஸ்ரவேலின் தேவனை பார்க்கிறவனாயிருந்தான். அவனுடைய சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, அவனுடைய எதிர்மறையான அவனுடைய அப்பா இருந்தாங்களா அம்மா இருந்தாங்களா, அவனை எப்படி பெத்தாங்க, அவனை என்னென்ன கஷ்டத்தோடு இருந்தாங்க, இப்படியெல்லாம் அவனை பெற்றதுக்கு அப்புறம் இந்தந்த கஷ்டம்லாம் வந்துச்சுன்னு சொல்லி அவனை சொல்லுகிறத காதால அவன் கேட்டிருக்கலாம். எல்லா சூழ்நிலைகள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில எதிர்மறையாக பேச்சுகளை கேட்டிருந்தாலும் அவன் ஒரு காரியத்தில் தலையை தூக்கி நிற்கிறான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாயிருந்தான். ஆமென். எதிலெல்லாம் நம்முடைய தலைகள் கீழே கவிழ்த்தப்பட்டு போகிறதோ, தேவனுடைய பிள்ளையே, யாபேசை போல கர்த்தரை நோக்குவதில் உங்க தலைகளை உயர்த்த ஆரம்பியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படித்தான் யாபேஸ் தலையை தூக்கினான். எல்லாருடைய பேச்சுகளை கேட்டு, எல்லாரும் சொல்லுகிற நிலைகளை அவன் கேட்டு கேட்டு அவனுடைய வாழ்க்கை மிகவும் அமலக்கூடிய நிலைகள் காணப்பட்டிருந்தாலும், ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்பட்டிருந்தாலும் அவன் ஒரு காரியத்தை செய்தான். தலை குனிந்திருந்த எல்லா சூழ்நிலைகளையும் கேட்டு தலையை தூக்கி தேவனுக்கு நேராய் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஜெபிக்கிறபடினால் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருங்க, நீங்க கண்டடைவீங்க. அல்லேலூயா. எதை கண்டடைவீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டடைவீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆமென், யூதாவும் சிமியோனும் அவருடைய வம்சங்களும் பெரிதாய் காணப்பட்டு ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்று சொல்லி, வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி போனார்களே, அது பள்ளத்தாக்காய் இருந்துச்சு, அதனுடைய ஆழங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் அவைகள் மேய்ச்சலுக்கு ஏதுவான இடம், ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவான இடம், விஸ்தாரம் உள்ள இடம், அங்க பிரச்சனை இல்லை, அங்க கலகம் இல்லாத ஒரு இடத்தை கண்டுபிடிக்க தேவன் செய்தாரே, அந்த ஒரு கண்டுபிடிப்பை தேவன் உங்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டும் என்றால், தேவ ஜனமே, நீ யாபேசை போல தலைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்க வேண்டும். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் உனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஏதுக்களை செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, சும்மா கை தட்டாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கண்டுபிடிக்க வைப்பார். ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனமே, உன் பள்ளத்துல, உன்னுடைய கஷ்டத்துல, உன்னுடைய ஏழாமையில கெட்ட கெட்ட காரியங்களை கேட்க கேட்க பரவாயில்லை, கர்த்தரை நோக்கி பார்க்கிற உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் முங்கி போக விட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் உன் தலையை நிமிர வைப்பார், கண்டுபிடிக்க வைப்பார். கர்த்தர் யூதாவை கர்த்தர் நிலைநாட்டின தேவன், இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன், உன்னையும் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? இருக்க மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்டுபிடிப்பீங்க, உங்க வாழ்க்கையில அடைய வேண்டியவைகளை அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வேதனையில இருக்கிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஒருவன் பார்ப்பான் என்றால்
அவனை கர்த்தர் கண்டுபிடிக்க வைப்பார். ஆமென். அவன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அவன் ஜெபம் கேட்கிறவைகளாய் இருக்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல இன்னும் ஆசீர்வாதம் இல்லையா, குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க. ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களா டேஸ்ட் பண்ணி நீங்களா எவ்வளவு நேரம்னாலும் பண்ணுங்க. கர்த்தரை கிட்ட ஜெபிக்கிற யாபேசுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேண்டியதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்ப அவன் கண்டுபிடித்தானா இல்லையா, அவன் கேட்டது அவனுக்கு தேவன் கொடுத்தாரா இல்லையா? வேற ஒரு காரியத்தினாலும் அல்ல, ஜெபத்தினாலே அன்றி வேற ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஆமென். குடும்ப ஜெபம் பண்ணாத குடும்பங்கள், உங்களுடைய தலைகளை ஜெபத்துக்கு உயர்த்த ஆரம்பியுங்கள். ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம். உங்களுடைய கஷ்டத்தில் கரங்களை பிடிச்சு நிற்க ஆரம்பிங்க. எந்த இடத்துல நீங்கள் முழங்கால் படிக்கிறீங்களோ ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த இடத்துல இருந்து யாபேசினுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கட்டாயம் அவர் கேட்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் எல்லா மனிதர்களுடைய கெட்ட காரியத்தை கேட்கறது இல்லைங்க, கேட்கிற பட்சத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற யாபேச கர்த்தர் ஆண்டவர் அவனுக்கு ஜெபத்தை கேட்டு அருளினாரே. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் எல்லா ஜெபங்களையும் ஏறிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதை அருள் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 92ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் வேகமாய் வாசியுங்கள். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்து இருப்பார்கள். ஆமென். அப்ப நான் சொன்னேன் அல்லவா, யார் கண்டுபிடிக்கப்படுவார்கள், யாருடைய எல்லை விஸ்தாரமாக்கப்படும், யாருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும், யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும் என்றால், முதல் காரியம், எல்லா கஷ்டத்திலும் வேதனையின் மத்தியிலும் தேவனை இடத்தில் ஜெபிக்கிற குடும்பங்களும் ஜெபிக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில கண்டடைய கர்த்தர் வைப்பார். அந்த ஆசீர்வாதத்தை காண்பார்கள், அனுபவிப்பார்கள். இரண்டாவதாய் நான் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் சொல்லுங்க நாட்டப்பட்டவர்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ரூட்டட். ஒரு செடி எப்படி மண்ணுக்குள்ள வேர் பிடிக்கப்பட்டு அது என்ன செய்து அந்த பூமிக்குள்ள தன்னுடைய வேர் ஆழமாய் போக போகத்தான் சுவை உள்ள செடியாய், உயிர் வாழக்கூடிய செடியாய், கிளைகள் உள்ள செடியாய், அழகுள்ள செடியாய், கனிகள் கொடுக்கிற செடியாய், அவைகள் ஆசீர்வாதம் உள்ள மரமாய் மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க வேறு சபைக்குள்ள இருக்கட்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, உங்க வேறு எங்க இருக்கணும்? சபைக்குள்ளாக. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நான் சொல்லுவேன், தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இங்க காலடி வைத்த ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தில், இந்த தோட்டத்தில் அவர்கள் வேர் பற்றி படர்ந்து கனிகள் கொடுக்கும்படியாய்த்தான் கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள காலடியை எடுக்க வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாம கர்த்தர் ஒரு இடத்துல நுழைய வைக்க மாட்டார். கர்த்தர் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் கர்த்தர் ஒரு தோட்டத்தில் விதைக்க வைக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் இந்த சபையில வேரூன்றி இருக்கிறோம், நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ரூட்டட். சங்கீதம் 135ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? வாசிங்கள். சங்கீதம் 135ஆம் சங்கீதத்தில் வசனம் வருகிறது. 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். 12-13ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே அதிகாரத்தில், அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக
கொடுத்தார். கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் இருக்கும். பாருங்க, தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் இருக்கணும்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். அவருடைய வீட்டில் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையை தலைமுறை தலைமுறையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நாட்டப்படுகிற பட்சத்தில், ஆலயத்தில் வேரூன்றி இருக்கிற பட்சத்தில், ஆலயத்தில் ஒவ்வொரு ஊழியத்தை செய்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு காணப்படுகிற பட்சத்தில், தேவ ஜனமே, உங்களுடைய குடும்பத்தை தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ல, உங்கள் பிள்ளைகள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் சபையில் தேவனுடைய சன்னிதானத்தில் வேரூன்றப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் அவருடைய பிரகாரங்களில் செழித்தோங்க கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 66:12 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 66:12 வசனத்தை வாசியுங்கள். மனுஷரை பக்கம் 709 பக்கம் வாசியுங்கள். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அடுத்து என்ன இடத்துல கொண்டு போய் விட்டாரு? செழிப்பான இடத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு போய் விட்டார். யாரை கொண்டு போய் விட்டார் தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தவர்களை. யார சொல்லுங்க? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தீ இருக்கா? தீயும் தண்ணீரும் என்னது? வேதனை, சோதனை, கஷ்டம். தீ என்ன செய்யும் உங்களை? சொல்லுங்க, தீ என்ன செய்யும்? சுடும். தீ என்ன செய்யும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க சந்திக்கிற தீ சுடுதா? தண்ணீர் உங்களை கொண்டு போய் நடுக்கடல் அப்படியே தொங்க விட்டா எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அந்த அலையை பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹாப்பியா இருக்க, கைத்தட்டி அப்படி என்ன அழகா, அப்படிதான் சொல்லுவீங்க? சொல்லுங்க. பயமா இருக்கா? முங்கிருவோன்னு சொல்லி பயம் வருதா? தண்ணீர் போன்ற பயம், மிரட்டல், உருட்டல், மோசமான காரியங்கள், வார்த்தைகள், உங்களை மிரள வைக்கக்கூடிய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? தீ இருக்கா? தண்ணீர் இருக்கா? ஒன்று நிச்சயம், நீங்க கடந்து வருவீர்கள். நீங்க கடக்கிறவர்களைத்தான் கர்த்தர் கண்டுபிடிக்க வைப்பார். கடக்கிறவர்களைத்தான் தேவன் அவர்களை வாழ்க்கையில கண்டுபிடிக்க வைத்து விஸ்தாரத்துக்கு நேராய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கடக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவஜனமே, முதலாவது காரியம் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், நாம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளையும் நாம் கண்டு பயப்படுகிறவர்களாய் அல்ல, நாம் அவைகளை கடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடக்கிற பட்சத்தில் நம்மளுடைய எல்லா பலனும் அழிந்து போகும். தேவன் ஒரு புதிய பலத்தை உனக்கு உண்டு பண்ணி வைத்து நீ தீயும் தண்ணீரையும் தாண்டி தேவனை உடைய காரியத்தை அடைய கர்த்தர் கிருபை செய்ய அதுதான் சிறந்த வழியாய் அமைத்து வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளுடைய தீயையும் தண்ணீரையும் கடக்க வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து, எவ்வளவு பெரிய தீ வந்தாலும், எவ்வளவு பெரிய தண்ணீர் வந்தாலும் கடப்போங்க. பக்கத்தில் பார்த்து, பாஸ் ஆவோங்க, தாண்டி போவோங்க. அல்லேலூயா. அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஆமென். தீயும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நீ கடந்து வா, கர்த்தர் உனக்கு செழிப்பான இடத்துல கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென்.
நீ கடக்கும் போதே தேவன் உன்னோடு இசைகிறவராய் காணப்படுவார். கடந்து வருகிற பட்சத்திலே இந்த வேதனைகளை தாண்ட வேண்டும். தேவன் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் செத்து போன தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசத்தில் எழும்ப 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 நீ நிச்சயமாய் தீயினால் சுடப்பட மாட்டாய். நீ அந்த தண்ணீரால் மூழ்கப்பட மாட்டாய். கடந்து வருவாய். கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற நல்ல ஒரு செழிப்புள்ள காரியத்தை அடையவும் கண்டடையவும் கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடந்து வாங்க, தீயா தாண்டுங்க, தண்ணீரா தாண்டுங்க, கடந்து வாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். 4வது காரியத்தை நாம் வாசிப்போமே. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யார் கண்டடைவார்கள்? யார் செழித்திருப்பார்கள்? யார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள்? வாசிங்கள். நீதிமொழிகள் 14:11 வாசிங்கள். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். அப்படின்னா கண்டடைவார்கள். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கண்டடையணும்னா, செழிப்ப அடையணும்னா நம்ம செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும். ஆமென். செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். துன்மார்க்கனுடைய வீடு என்ன செய்யுமா? அழியும். நம்ம வீடு துன்மார்க்கமா இருக்கக்கூடாது. நம்ம வீடு என்னவா இருக்கக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. நம்ம வீடு என்னவா இருக்கக்கூடாது? துன்மார்க்கமா இருக்கக்கூடாது. உங்க வீட்டில் தேவையில்லாததை வைக்கக்கூடாது. உங்க வீட்டில் தேவையில்லாததை, அசுத்தத்தை நீங்களே ஏற்படுத்தக்கூடாது. உங்க வீட்டில் தேவையில்லாததை அனுமதிக்க கூடாது. உங்க வீட்டில் தேவையில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவர், நீங்க அப்படி செம்மையானதா உங்க வீடை வச்சிருப்பீங்கன்னா உங்க வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். உங்க பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தில் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். உங்க வீட்டில் அழுக்கு இருக்கக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்றீங்க? 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வீட்டை பராமரிக்கிறீங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறோம், அதை ஒற்றை அடிக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம். ட்ரெஸ்ஸை, அழுக்கான ட்ரெஸ்ஸை கூட்டி வைக்கிறது இல்லை, அதை எப்படியாவது கிழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியாவது துவைச்சி போட்டுறோம். அப்படி தானே? துவைக்கிறோம், உள்ள வந்திருக்கிறத சரிப்படுத்துறீங்க. தேவஜனமே, உங்கள் வீட்டில் இருக்கிறத சரிப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறத சரியில்லாமல் ஆக்கிராதீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சில காரியத்தை சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருக்கும்னா, அது செம்மை இல்லாத பொருட்கள்னா அதை எடுத்து போட்டுருங்க. நான் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் வீடு காலி பண்ணி போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் ஜாமானை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அனுமதிக்கிற பொருள் உள்ள வரட்டும், அனுமதிக்காத பொருள் வேண்டான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே தங்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. குடும்பமாய் வாழுகிற உங்க வீட்டுக்குள்ள செம்மையான விதங்களில் எல்லாவற்றையும் சரிப்படுத்துங்க. துன்மார்க்கமா இருக்கிறத வெளியே அகற்றி போடுங்க. கர்த்தர் உங்களை தாண்டி வர வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை தருவார். உங்க வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்க வீட்டில இருந்து நீங்க போகிறதும் வருகிறதும் ஆசீர்வாதமாய் காணப்படும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். சில பேர் நம்ம போகும்போது நல்லா போகிறோம், திரும்ப வரும்போது பிரச்சனையோடு வரும். ஏன்? வீடு சரியில்லை, செம்மை இல்லை. அங்கே செம்மை இல்லாதவைகளை அகற்றுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளாய் தங்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். வீட்டை சரிப்படுத்துங்க. வீடு முக்கியம். கர்த்தர் கண்டடைய வைக்க வேண்டும் என்றால், உங்களை செழிப்படைய வைக்க வேண்டும் என்றால் உங்கள் வீடு ரொம்ப 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 முக்கியம். தேவ ஜனமே, நம்ம செப்பல் தான்
ஆனால் அதை வீட்டுக்குள்ளே போட மாட்டோம். அதுக்குன்னு வேற செப்பல் வச்சுருப்போம். செப்பலை வெளியே கழட்டி போடுகிறதை போல எல்லா துன்மார்க்கத்தையும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே அகற்றுங்கள். கர்த்தர் பிரவேசிக்கிற இடமாய் காணப்படட்டும். கர்த்தர் கண்டடைய வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கண்டடைய வைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஓசியா 14:2 வாசித்து முடிப்போம். பக்கம் 1059 பக்கம் 1059. ஓசியா 14ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் அந்த வேத வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் என்ன செய்தாய்? விழுந்தாய். அடுத்த 2வது வார்த்தை வாசிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அடுத்து வாசிங்க 3வது வசனம். அசிரியா எங்களை இரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவனின் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் அவன் செஞ்சது ஜெபம். இப்ப இது வரைக்கும் செஞ்சது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் நடந்த சம்பவங்கள், மாறப்பட்டதான மாற்றங்கள், உணர்வடைந்தவைகள். ஆமீன். அது வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்க? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு மனசு மாறுறாங்க, தன்னை மாத்திக்கொள்றாங்க. அந்த மாத்திக்கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன், பனியை போல இருப்பேன். அவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவார்கள். லீபனோன் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். இனி எனக்கு விக்கிரங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்கவன் செம்மையானவைகள் நீதிமான் அவைகளில் நடப்பார்கள். பாதகக்காரரே என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். பாருங்க, ஸ்டார்டிங் வந்து இந்த முழு அதிகாரத்தையே படிச்சிட்டோம். மனம் திரும்புறாங்க. எதை வச்சு தெரியுமா மனம் திரும்புறாங்க? அவங்க மனம் திரும்புறோன்னு கடவுள் அவரை சொல்றாங்கன்னா, அவங்க கூடவே இருப்பேன், அவங்க திராட்சை கிளைகளை போல வளருவாங்க, அவங்களுடைய வாசனைகள் பெஸ்டா இருக்கும், அவங்களுடைய நிழலில் அநேகர் வந்து தங்குவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க வாழ்க்கை கிளையை போல படரும். ஆமே, நீங்க குறுக மாட்டீங்க. உங்க நிழலை தேடி அநேகர் தேடி வருவாங்க. ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க எத்தனையோ பேர்கிட்ட தேடி போய் ஏமாந்துருக்கிறீங்க? கை தூக்குங்க. எத்தனையோ பேர்கிட்ட நம்பி போய் ஏமாந்துருக்கிறீங்க? கையை தூக்குங்க. உங்களை நம்பி வரக்கூடிய கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனையோ பேரை நம்புனீங்க, நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிங்க. அதை தாண்டி வாங்க, கர்த்தர் உங்களை கண்டடைய வைப்பார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, அவருடைய வார்த்தையை கொண்டு பிடிச்சு மனம் திரும்புங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் நிழலை தேடி அநேகர் வர கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை உங்களுக்கென்று வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். கண்டடைய கர்த்தர் வைப்பார். தேவ ஜனமே, அந்த செழிப்புக்குள்ளாக, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில 2வது வசனம் சொல்கிறது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை. வார்த்தை கொண்டு என்ன செய்யுங்கள்? கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நேற்று கூட நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். சொன்னேன், வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. வார்த்தை எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும். ஆமென். யோனா கிட்ட ஒரு பெரிய வார்த்தை இருந்துச்சு. தீர்க்கதரிசியாக இருந்தா, தேவனுடைய அழைப்பு பெற்றிருந்தா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யோனா. அவன் தவறு செய்தான். ஆனால் அவன் தன்னுடைய வார்த்தையை அவன் நினைச்சுதான், உணர்ந்தான். ஆதால் கப்பலை விட்டு குதித்து கீழே கடல்ல போய் விழுந்தான். உணர்ந்தான், நான் இதுக்கு சரியான ஆள் இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உணர்ந்து அவன் என்ன செய்தான்? கடல்ல குதிச்சான். ஆண்டவர் என் பிள்ளை உணர்ந்தது நிமித்தமா என் பிள்ளையை நான் காப்பாற்றணும்னு சொல்லி மீனை கட்டளையிட்டு அனுப்பினார். அந்த மீனில் வயிற்றுல 3 நாள் ஜெபித்ததனுடைய ஜெபம் அவனுக்கு மறு ஜென்மம், மறுவாழ்வை கண்டடைய வைத்ததை போல கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில மறுபடியும் நீங்க செழிப்பீங்க, தளருவீங்க. உங்க வாழ்க்கையை தேடி உங்களை ஏமாற்றினவர்கள் உங்களை தேடி உங்க நிழலில் தங்கும்படியாய் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் உங்களை ஏமாத்தினாங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தாத ஒரு நபராய் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பகரமான ஒரு பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று நம்புகிறீங்களா? நம்ப வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சந்ததியை கர்த்தர் நிச்சயமாய் அப்படி செய்ய செழிப்பை கர்த்தர் தருவார். நல்ல காரியத்தை கண்டடைய வைப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்படியே கண்களை மூடி வேதாமத்தை அப்படியே கீழே வச்சுட்டு 2 கையை வானத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இன்னும் பார்க்காம இருக்கிறத பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்காம இருக்கிற என் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துலலாம் நான் ஜெபிக்காம இருக்கணும், ஜெபிக்க வைங்க. எங்க வீட்டை செம்மையாய் மாத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்க வார்த்தையை பிடிச்சு நான் ஆண்டவரே காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை பிடிச்சு மனம் திரும்பணும். சும்மா மனம் திரும்ப கூடாது. அது நிக்காது. சில பேர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி செய்வாங்க. இல்ல, வார்த்தையை பிடிச்சு மனம் திரும்பணும். வார்த்தையை பிடிச்சு மனம் திரும்பணும். வார்த்தையை பிடிச்சு மனம் திரும்புகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட சுகந்த வாசனையை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயம் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் பார்க்காம இருக்கிறத எனக்கு ஆண்டவரே கண்டடைய வைங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே அடையாமல் இருக்கிறவைகளை எனக்கு அடைய வைங்க ராஜா. கர்த்தர் உதவி செய்வார். தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்மளுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறார்னா, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நீங்க பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறாரு. தீயும் தண்ணீரையும் தாண்டி தான் வரணும். ஆமா, தீ வேண்டான்னு சொல்லக்கூடாது, தண்ணீர் வேண்டான்னு சொல்லக்கூடாது. எனக்கு இந்த பிரச்சனை வேண்டான்னு சொல்றத காட்டிலும் இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு நிற்பேன் என்று சொல்லுகிற தேவ ஜனத்தை தேவன் கண்டடைய வைப்பா. கர்த்தர் கண்டடைய வைப்பா. கர்த்தர் கண்டடைய வைப்பா. கர்த்தர் கண்டடைய வைப்பா. இயேசுவின் நாமத்தினால யாபேசுனுடைய வாழ்க்கை தலை நிமிர முடியாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கேள்விப்பட்டு அவனை ஆண்டவரே துக்கம் 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 என்று சொல்ல கர்த்தாவே, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்ததனுடைய விளைவு கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டதை போல எங்க ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே எங்களை கண்டடைய வைங்க. எங்களுடைய வாழ்க்கையில அமைதி இல்லையோ, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சமாதானத்தையோ, எங்களுடைய வாழ்க்கையில விஸ்தாரம் உள்ள இடத்தையோ, எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்கு ஆதாரம் உள்ளவைகளை கர்த்தர் நீர் தருவீராக. அங்க நம்ம படிச்சோமே, ஆமென், ஆடுகளை மேய்ப்பதற்கு ஏற்ற நல்ல
ஒரு இடத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் நல்லவர். ஆண்டவரே, சமாதானம் உள்ள சூழ்நிலைகளை தேவன் தர விரும்புகிறார். சபையில வேறொன்று இருப்பேன், சபையில வேறொன்று இருப்பேன், சபையில இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைமுறை தலைமுறை இருக்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி என் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்க ஆண்டவரே, நாம் மூழ்கி போவதற்காய் அல்ல, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் கண்டடைவோம் ராஜா. கர்த்தருடைய பலன் கரங்களை தட்டி கொண்டிருக்கிற வேளையில விசுவாசத்தோடு செய்கிற பிள்ளைகள் மேல, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நான் உணர்கிறேன், புறாவை போல கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ பிரசன்னமே, பிரசன்னமே ஒவ்வொரு ஜனங்களை தொடட்டு, பிரசன்னமே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தொடட்டு. ரபாபா ஷபல ரபா. சரியில்லாத வேலைகள், சரியில்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஒரு தெய்வீக வல்லமையை உங்க கைகள் மேல, உங்க தலைகள் மேல, உங்களுடைய குடும்பத்தின் மேல தேவன் கட்டளைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார். பலவீனர்கள் அல்ல, இயேசுவின் நாமத்தால பலனாய் 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 உங்களுடைய வாழ்க்கை மாறத்தக்கதான ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் இந்த காலை நேரத்தில் உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தால தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கப்பட்டு ஆண்டவரே சம்பூர்ணத்தை உண்டு பண்ணி கொடுப்பதாக. ரபாபா ஷக திரதலரியான் தலரபா. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி சீர்கேடானவைகளை மாற்றும்படியாய், கர்த்தருடைய அக்கினி குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாதவைகளை அகற்றும்படியாய், கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி தேவனுடைய பொல்லாப்புகளை ஆண்டவரே பொல்லாப்புகளுக்கு விரோதமாய் வழி நடத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நிர்மலமாக்கும்படியால் கர்த்தருடைய அக்கினியானது இப்பொழுது இறங்கி வந்து ஒவ்வொன்றையும் பாட்சிப்பதாக. கரங்களை உயர்த்தி கொள்ளுவோம். கர்த்தருடைய அக்கினி விளட்டும், கர்த்தருடைய அக்கினி விளட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அக்கினி விளட்டும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அக்கினி விளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இன்னும் துதிப்பே, இன்னும் கர்த்தரை நம்புவே, இன்னும் கர்த்தருக்காய் எழும்பி நிற்பே. ஆமென். சங்கீதத்தில் சொல்லப்படுவதை போல ஓ கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்ப எழும்ப அவர்கள் கண்டடைவார்கள். துதிக்க துதிக்க யூதாவே நீ துதி, நீ தாண்டி வருவாய். யூதாவே நீ எழும்பு, கர்த்தர் உன்னை கண்டடைய வைப்பார். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் வியாதியின் வேதனை பெருகினாளோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாளோ. சொல்லுங்க. பெருகினாளோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாளோ. மீண்டும் எழுந்திடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் பலனை தருவார், அவருடைய தழும்புகளால இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே.
கரங்களை தட்டி ஆண்டவருடைய தழும்புகளால நாங்க குணமாகிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த அபிஷேகம் தேவ பிள்ளைகளை நிரப்பட்டு அவருடைய தலைகள் மேல, கைகள் மேல, வாழ்க்கை மேல, குடும்பத்தின் மேல, ஆண்டவரே இந்த ஆலயத்திலிருந்து, பலிபீடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து எவ்வளவாய் பெற்றுக்கொள்ள முடியுமோ கர்த்தர் அவ்வளவாய் இவங்களை நிரப்பி, ஆண்டவரே இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்புங்க ஆண்டவரே. இந்த வாரத்தில் அநேக மாற்றங்கள் உண்டாயிருக்கட்டும், அநேக நன்மைகள் உண்டாயிருப்பதாக ராஜா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உங்க வார்த்தையை கொண்டு நாங்கள் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ நன்மை பெருகட்டும், கர்த்தருடைய காரியங்கள் விளங்கட்டும். இந்த அருமையான தேவ பிள்ளைகளுடைய கைகளில் உம்முடைய ஆணி அடிக்கப்பட்ட ஆண்டவரே அந்த கரத்திலிருந்து விழுந்த இரத்தம் இவங்க எல்லாருடைய கைகளில விழட்டும். இந்த வாரம் முழுக்க ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தொடுகிற ஒவ்வொரு விதங்களில் ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய வல்லமையை உணரட்டும். இதுவரைக்கும் என் கை இப்படி இருந்ததே இல்லை, என் கை இப்ப தொடுறது, நான் செய்யற வேலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. காரணம் என் கர்த்தருடைய இரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்பவே நினைத்து நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உங்க வார்த்தையை பிடிக்கிறோம், உங்க வார்த்தையை பிடிக்கிறோம். எங்க பிள்ளைகள், எங்க குடும்பத்துல எல்லாத்திலும் எங்க கைகள் எங்கெல்லாம் தொடப்படுகிறதோ, செவரா இருக்கட்டும், துணிமணிகளா இருக்கட்டும், ஆகாரமா இருக்கட்டும், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கையால தொடப்படணும் ஆண்டவரே. சொல்றீங்களா? உங்க கையால தொடப்படட்டும் ஆண்டவரே. எங்க வியாபாரங்கள், எங்க பிசினஸ், எங்களுடைய வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய ப்ரொஃபஷன் எல்லாத்துலயும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே உலாவுவதாக. இத்தனை வாரம் இல்லாததை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க கொடுத்த வார்த்தை அதுதானப்பா. யாபேசுடைய எல்லையை விரிவுபடுத்தினதை போல யூதா சிமியனுடைய காரியங்கள் ஆண்டவரே சந்ததியை நல்ல மேய்ச்சலுக்குள்ளாய் கத்த ஆண்டவரே பள்ளங்களுக்கு ஆழத்துல போயோ அவர்கள் விஸ்தாரங்களை பெற்றுக் கொண்டதை போல இந்த வாரத்துல கண்டடைய வைங்க, உணர வைங்க. தேவனுடைய வார்த்தை இவங்களை தெம்புபடுத்தட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.